ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி. இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும். ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், இதோ வாய்ப்பு, அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும், எங்களை வாங்க, இது ஆதாயம், இது அரசியல், இது அரசியல், இது ஆதாயம், எது வேணும்னு கேட்டா அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம், அடி விழும். இது சௌகரியம், பணம் கூட கொடுப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அவர். அதனால் நான் வியக்கிறேன். ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு இல்லையா? இது 2000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஓட்டு? தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ காலத்துல தானே. குடவோலை கொண்டு வந்தது யாரு? அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சு உழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு, வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். திராவிட மணி தானே அவர் பேரு, திராவிட மணி, அந்த தொண்டர் கொடுத்த 10 பவுன் சங்கிலி, அதை இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா, அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்கு தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாள். அப்பவும் இதுவான்னு கேட்டா அது வேணாம், அதை தூக்கி இதுல போட்டுன்னு போடுறாரு.